சோஷியல் மீடியால நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம். அந்த மாதிரி பார்க்குறப்போ, எஸ்பெஷலி இப்போ இன்ஸ்டாகிராம்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டோரீஸ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. என்ன மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஃபாரின் போயிருக்காங்க. இல்ல வந்து புதுசா ஒருத்தவங்க கார் வாங்கியிருக்காங்க. இல்ல புதுசா ஒரு பைக் வாங்கியிருக்காங்க. இல்லன்னா அவங்க குழந்தைங்க நல்ல மார்க் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு மனசுக்குள்ளார என்ன தோணும்? ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லையே! அவங்க அவங்க ஃபாரின் போயிருக்காங்க. அப்படின்னு. அதுக்கப்புறம் உங்க மனசுக்குள்ள என்ன தோணும்? நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கவே மாட்டேங்குது? நான் மட்டும் ஏன் அப்படியே இருக்கேன்? அப்படின்னு உங்களுக்கு தோணுமா? அப்படின்னா, இந்த வீடியோவ தொடர்ந்து பாருங்க. எதனால இந்த மாதிரி தோணுது? இது எப்படி ஓவர் கம் பண்றது? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ. ஐ எம் எ எமோஷனல் வெல்னஸ் கோச் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். நம்மளுடைய சேனல்ல நம்மளுடைய மனத பத்தின பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். வெல்கம் டு மனதின் மறுபக்கம் அனதர் எபிசோட். சரி, நம்மளுடைய மனசு ஏன் இந்த மாரி நெனைக்குது? ஃபர்ஸ்ட்டு ஒரு கொஞ்சம் சந்தோஷம் வருது. அதுக்கப்புறம் ஆனா, மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு வருத்தம், ஒரு ஏமாற்றம். ஏன் நம்மளுக்கு மட்டும் இந்த மாரி நல்ல விஷயங்களே வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குதே! அப்படின்னு ஒரு டிசப்பாயின்ட்மென்ட். ஒரு அந்த மாதிரி தோணுது இல்லையா? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு மட்டும் இல்ல. நம்மள்ல பல பேருக்கு தோன்ற ஒரு விஷயம் தான். இது ஒரு இயல்பான விஷயம் தான். இதுவரைக்கும் இது இயல்பான ஒரு விஷயம். இது நம்மளுடைய டே டு டே விஷயங்களை அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் இது இயல்பான விஷயம். நம்மளுடைய மன சந்தோஷத்தையும், நிம்மதியையும் அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்னா, முன்னாடிலாம் வந்து யார் கூட கம்பேர் பண்ணிக்குவோம்? நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் பத்தி நம்மளுக்கு தெரியும். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ பத்தி கொஞ்சம் தெரியும். நம்மளுடைய எய்த்த வீடு, பக்கத்து வீடு, நம்ம அபார்ட்மெண்ட் இந்த மாதிரி நம்ம ஒரு லிமிட்டட் சர்க்கிள் தான் இருக்கும். ஆனா, இப்போ சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரோரையோ பத்திலாம் நம்மளுக்கு தெரியுது. நம்மளுக்கு முன்ன பின்ன அவங்கள தெரியாது. ஆனா, அவங்களலாம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது சில சமயங்கள்ல பாசிட்டிவான விஷயங்கள நம்ம கத்துக்கிறோம். ஆனா, பல சமயங்கள்ல ஒரு சோஷியல் கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்‌டுக்கு நம்மள தள்ளுது. ஏன்னா, ஒரு நம்மளுடைய Instagram ரீல்ஸ பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு நூத்துக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கைய நம்ம பார்க்குறோம். நல்லதையும் பார்க்குறோம், கெட்டதையும் பார்க்குறோம். ஆனா, சில சமயங்கள்ல அவங்க பெருசா அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. மத்தவங்கலாம் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை வாழ்றாங்க. இல்ல நான் மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கிறேங்கிற எண்ணங்கள் வர்றதுங்கிறது தவிர்க்க முடியாததா போயிடுது. ஆனா பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ஆன விஷயங்கள மட்டும் தான் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு நடந்த அவமானங்கள், அவங்களுக்கு நடந்த தோல்விகள், அவங்க பட்ட கஷ்டங்கள், அதையெல்லாம் நெறைய மக்கள் வந்து ஷேர் பண்றதில்ல. சில பேர் அதையும் ஷேர் பண்றாங்க. அதையும் நம்ம மறுக்க முடியாது. ஆனா பல பேர் அதெல்லாம் சொல்றதில்ல. அவங்களுடைய அனதர் சைடு. அப்ப நம்ம என்ன நெனைக்கிறோம், அவங்க வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்காங்க. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. ரொம்ப நிம்மதியா இருக்கிறாங்க அப்படின்னு, அவங்க வாழ்க்கையோட ஒரு சின்ன பாகத்த மட்டும் எடுத்துக்கிட்டு, நம்மளுடைய என்டயர் லைஃப்பயுமே நம்ம கம்பேர் பண்றோம். இந்த சோசியல் கம்பேரிசன் அப்படிங்கிறது, இன்னைக்கு நேத்து நடந்த விஷயம் கிடையாது. ஆக்சுவலா நம்ம ஸ்கூல்ல படிக்கிறதுல இருந்தே இது ஆரம்பிச்சுடுது. ஸ்கூல்னா மார்க்கு, ரேங்க்கு அதிலிருந்தே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா நல்ல காலேஜு, ஸ்கோர்ஸு, அதுக்கப்புறமா வந்து வேலை. வேலைன்னா எந்த மாதிரி வேலை? என்ன சேலரி? அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படின்னு எல்லா இடத்துலயுமே இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. நம்ம மனசு வந்து ஆக்சுவலா எதுக்கு இது பண்ணுதுன்னா, நம்மள பத்தி ஒரு அசஸ் பண்ணிக்கிறதுக்கு. நம்மளை நாமே புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறத பண்ணுது. இயல்பான ஒரு விஷயமா. ஆனா, அது நம்ம லைஃப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு கூட சில சமயங்கள்ல மாறி போயிடுது. ஸோ, அத தான் நம்ம கவனிச்சாகணும். இப்போ ஒருத்தவங்க ஃபாரின் போயிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஃபாரின் போயிருக்கிறது மட்டும் தான் தெரியும். அவங்க என்ஜாய் பண்ற ஃபோட்டோஸ மட்டும் தான் நம்ம பார்ப்போம். ஆனா, இதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டங்கள் பட்டுருப்பாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதே மாரி ஒரு பையன் நல்ல மார்க் வாங்கியிருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ற ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஆனா, அந்த பையன் வந்து அந்த மார்க் வாங்குறதுக்கு எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியாது. எத்தன வருஷம் கஷ்டப்பட்டாங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ, அந்த ஸ்டோரி பிஹைண்ட் த சக்சஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு பல சமயங்கள்ல நம்மளுக்கு தெரியறதில்ல. நம்மளுக்கு அந்த சக்சஸ் மட்டும் தான் தெரியுது. ஸோ, அதனால தான் நம்மளுடைய லைஃப்பையும், அவங்களுடைய லைஃப்பையும் கம்பேர் பண்ணி நெறைய சமயங்கள்ல நம்ம வருத்தப்படுறோம், ஏமாற்றம் அடையிறோம். ஆனா, இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்களுடைய சக்சஸ பார்த்து நம்ம அது இன்ஸ்பிரேஷனாவும் எடுத்துக்கலாம். ஓகே. இவங்க இந்த மாரி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நானும் இந்த மாரி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அது பாசிட்டிவான சைட். ஆனா, அதே சமயத்துல என்னால இது முடியல. எனக்கு இது நடக்கலன்னு கிடைக்கிறப்போ, நம்மளுடைய மன நிம்மதிங்கிறது குறைய ஆரம்பிக்குது. மனசோட அமைதிங்கிறது குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம கம்பேர் பண்றப்போ, எப்போதும் நம்மள விட ஹையர் லெவல்ல இருக்கிறவங்களோட தான் கம்பேர் பண்ணுவோம்.
நம்மளுக்கு கீழே இறங்குவள பத்தி மறந்து போயிடுவோம். உங்கள பல பேருக்கு இந்த கண்ணதாசனோட பாட்டு தெரிஞ்சிருக்கலாம். "நமக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு" அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த பாட்டு உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதாவது மனசுக்கு நிம்மதி, சந்தோஷம் தான் முக்கியம். அதனால கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, எஸ்பெஷலி இந்த சோசியல் கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம நிம்மதி இழந்துறக்கூடாதுங்கிறதுக்கு தான் மிக முக்கியமா அந்த பாட்டுடைய வரிகள் சொல்ற உண்மை. அதனால ஒவ்வொரு தடவையும் நீங்க மத்தவங்களுடைய சக்சஸ பார்க்கிறப்போ, உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க. இது எனக்கு இன்ஸ்பிரேஷன குடுக்குதா? இல்ல எனக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன குடுக்குதா? ஒரு விரக்தியையும், ஏமாற்றத்தையும் குடுக்குதா? அப்படின்னு. உங்கள் மனமே அதுக்கு பதில் சொல்லும். அதனால மனச புரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியும், சந்தோஷமும் தானே வர ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஆரோக்கியமான மனமே அற்புதமான வாழ்க்கையின் அடித்தளம்.